கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக தொடர்ந்து நம்முடைய ஆத்ம ஜீவத்திற்கு பிரயோஜனமாகும் இந்த கேள்வி பதில் காரியங்களை நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். கடந்த வாரத்தில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? யோவான் கடைசியாக பார்த்தது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் யோசியா ராஜாவை பற்றி ஒரு கேள்வி இல்லையா? அந்த 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் யோசியா ராஜாவுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோசியா ராஜாவை பற்றி நம்ம போன வாரமே பார்க்க முடியாது. அவர் சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அவர் சின்ன வயசுலேயே ராஜாவானவர். அப்புறம் சின்ன வயசுலேயே ராஜாவாகி முதல் ராஜாவானோன்னு தேவாலயத்தை சுத்தம் பண்ண சொன்னார். தேவாலயத்தை சுத்தம் பண்ணும்போது அந்த பலிபீட தண்டியில் என்ன கிடைச்சது? நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்று இலக்கியான ஒரு ஆசாரியன் கண்டெடுத்தார். அதை கண்டெடுத்து அதை படித்து பார்க்கும்போது தேவனுடைய பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவுடைய அதாவது இப்போ கிறிஸ்துவ இல்லை, இப்போ பஸ்கா பண்டிகை தொடர்ந்து வருஷந்தோறும் தலைமுறை தோறும் நாம் அதை அனுசரிக்கணும் அப்படிங்கிறத நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறத பார்த்தாரு. ஆனால் ரொம்ப நாள் என்ன ஆயிடுச்சு, நியாயப்பிரமாணத்தில் அதை அனுசரிக்காமல் போயிட்டாங்க. உடனடியாக ஒரு மிகப்பெரிய பஸ்காவை அவர் ஏற்பாடு பண்ணி தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு பஸ்காவை அவர் அனுசரித்தார். நம்ம அந்த வசனமே கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சரி இதுக்கு முன்னாடி சரி இந்த மாதிரி பஸ்கா அனுசரிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பஸ்காவை அனுசரித்த ஒரு பக்தி உள்ள ஒரு ராஜா. ஸோ இந்த ராஜா பற்றி தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன ஒரு கட்டளை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்ற பாருங்க. யோசியா சொல்ற, உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையிலே சேர்வாய் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் யோசியா ராஜாவுக்கு என்ன சொல்லியிருக்கார்? நீ சமாதானத்தோட நீ சாவு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வயசாகி நீ என்ன சாவு அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அதே 23ஆம் அதிகாரம் 29, 30 இதில் நம்ம கவனித்து பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது இந்த யோசியா ராஜா அவர் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்வோன், எகிப்தினுடைய ராஜா பார்வோன் நேக்கோ தெற்கு பக்கம் இருந்து வடக்கு பக்கமாக அசீரிய நாட்டு ராஜாவோட சண்டைக்கு போகிறான். நமக்கு இஸ்ரேலுடைய மேப்பை நம்ம பார்த்துருந்தா தெரியும். இந்த சைடு இருக்கும் இஸ்ரேலுடைய மேப் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அசீரியா, இந்த சைடு எகிப்து, நடுவில் இஸ்ரேல். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எகிப்திலிருந்து அசீரிய நாட்டுக்கு சண்டைக்கு போன இது வழியாக தான் போகணும். இஸ்ரேலை தாண்டி தான் போகணும். மேலிருந்து சண்டைக்கு வரவங்க இஸ்ரேல் தாண்டி தான் கீழே வரணும். அதனால் இவர்கள் தேசத்துக்குள்ளே புகாதபடிக்கு யோர்தான் நதி இந்த புறம் அங்கே ஒரு ராஜபாதைன்னு ஒன்று இருந்தது. கிங்ஸ் வேனே பேர். அது நம்ம ஊரில் பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்போது அந்த மேற்கத்துக்கு மேலே கீழே இருக்கிற ராஜாக்கள் மேலே சண்டைக்கு போவாங்க, மேலே இருக்கிற ராஜாக்கள் கீழே சண்டைக்கு போவாங்க. இல்லை அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த 2 ராஜாக்களுடைய வேலை என்னன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க. கீழிருந்து மேலே போகும்போது எருசலேமை தாக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, மேலே போவோம். மேலிருந்து கீழே வரும்போது எருசலேமை தாக்கி இதில் இருக்கிற பொருள். ஏன்னா கண்டினியூஸாக தேவனுடைய ஃபேவர் இருக்கிற ஒரு தேசம். அவங்களுக்கு சொத்து சுகம் திரும்ப திரும்ப முப்போகம் விளைஞ்சிட்டே இருக்குது. அதனால் அவர்களுக்கு மேலே இருக்கிற ராஜாக்கள் கீழே இருக்கிற ராஜாக்கள் மேலே போகிறாங்க. அதனால் இதை செய்வாங்க. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பார்வோன் நேக்கோங்கிற ராஜா அவன் என்ன செய்கிறான், அவனுடைய ரூட்டில் போயிட்டுருக்கான். மேலே அசீரிய நாட்டு ராஜா கூட சண்டை போடும். இப்போ சைடில் குடியிருக்கிறது எருசலேமில் யோசியாலாம் இருக்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும், யோசியா அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருந்தாருன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. இவன் என்ன பண்ணான்னு சொல்லி படிக்கிறோம். வாசிக்க நம்பர் 29ஆம் வசனம். அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரிய ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்ராத்து நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அர்மகதோன் அந்த மலை, அந்த மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். இப்போ என்ன ஆச்சு, பார்வோன் நேகோ அவன் சொல்றான், பார்வோன் நேகோ சண்டைக்கு போகும்போது இவன் போய் குறுக்கால நிற்கிறான். அப்போ யோசியா ராஜா கிட்ட பார்வோன் நேகோ சொல்கிறான்,
என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் படிச்சுப்பாங்க. அதாவது நான் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல, இப்போ நான் எங்கே போகிறேன், மேலே அசீரிய நாட்டு ராஜாக்களோட சண்டைக்கு போட போகிறேன், உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல. இப்போ நீ குறுக்கில் வந்தீங்கன்னா முதல்ல என்ன செய்வேன், உன்னை நான் தாக்கிட்டு உன்னை வந்து கொண்டுட்டு தான் நான் அவனை பார்க்க போகிறேன். அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் யோசியா ராஜா, பேசாமல் போயிருக்கலாம். சரி நீ மேலே தானே சண்டைக்கு போகிறேன், எங்கிட்ட வரலன்னு போயிருக்கலாம். ஆனால் அவன் போய் வம்பில் போய் என்ன ஆகிட்டான், அவன் குறுக்கில் போய் நின்னதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன, நீ சமாதானத்தோட சாவாய் அப்படின்னு சொன்ன தீர்க்க தரிசனம் இப்போ என்ன ஆகி போச்சுப்பா, அவன் வந்து கொலை பண்ணப்பட்டு செத்துட்டான். இப்போ கேள்வி என்னன்னா, அப்போ தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அது நடக்கும் தானே இல்லையா, அது நடக்கும் தானே நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, தேவன் தீர்க்க தரிசனம் சொன்னார் நீ சமாதானத்தோட சாவேன்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் எப்படி இந்த மாதிரி செத்து போயிட்டார், அப்போ தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யாயிருமா, இப்படி தான் கேள்வி. ஒரு கேள்வியை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியது. சரி, அதுக்கு என்ன பதில்? இது ரசல் பிரதருடைய ஒரு வியூ அவர் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் நாட் வில் ஆஃப் காட். இப்போ நம்மகிட்ட சொல்கிறாரு, லெட் அஸ் எக்ஸாமின் த ஸ்கிரிப்சர். முதல்ல நம்ம பைபிளில் என்ன போடப்பட்டிருக்குங்கிறது நீங்கள் முதல்ல கவனிங்க. ஜோஷியா had acted contrary to the Lord's will. யோசியா ராஜா என்னைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக போனாரோ அப்பவே அந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சா, அவருக்கு அது நிறைவேறாமல் போயிடும். தேவனோட தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா அது யாருக்கு தான் நிறைவேறும்னா, தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் உட்பட்டிருந்தா தான் அந்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறும். அப்போ அந்த திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் விரோதமாக யோசியா போனதுனால தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே என்ன ஆகாது, அங்கே நிறைவேறாது. அப்புறம் 2 நாளாகமம் 35:20 யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐப்ராத்து நதியோரமான தர்மேகிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். இப்போ பாருங்க, யோசியாவுக்கு இப்போ என்ன வேலை, அந்த முந்தின வசனம் படித்து பார்த்தீங்கன்னா தேவாலயத்தினுடைய காரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கணும், பார்த்துட்டு இருக்கணும். அப்போ தேவாலயத்தினுடைய காரியங்களை நீ பார்த்துட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சமாதானமாக இருக்கும்னு தேவன் சொன்னார். இவர் அந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அநியாயத்தில் போய் அவன் சண்டைக்கு போகிறவன கொடுக்காரு. ஸோ இது வந்து வாட் எ லெசன் ஃபார் ஆல். இப்போ நமக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, யோசியாவுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சியினுடைய அந்த ஒரு பாகம் என்னன்னு சொல்லி இப்போ நமக்கு என்ன லெசன் தேவன் இந்த வசனத்தில் கொடுக்குறார். ரசல் சொல்கிறார், என்ன ரசல் கொடுக்குறாருன்னா, இப்போ நமக்கு என்ன வேலை, நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. என்ன வேலை, நம்ம உலக பிரகாரமான வேலை ஒன்று. ஆனால் தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்று வந்தோமோ அன்னைக்கே தேவனுக்காக சில வேலைகள் செய்கிறதுக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அதுதான் நம்முடைய வேலையா. என்ன சொல்கிறது தெரியுங்களா, வாட் இஸ் த லெசன் ஃபார் ஆல், மைண்ட் யுவர் அவர் பிஸ்னஸ், தட் இஸ் காட்ஸ் ஒர்க் காட்ஸ் வில். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கிறார் நம்முடைய. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மரணத்திற்குரிய ஒரு வழியாக தான் அது இருக்கும். இப்போ நம்ம அநேக சந்தர்ப்பங்களில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கடவுளுக்கு வேலையே நிறையா இருக்கும், அதையே செய்ய மாட்டோம். நம்ம சொந்த வேலைகள் அதிகமாக செய்வோம், அல்லது சொந்தக்காரருக்காக நிறைய போய் வேலை செஞ்சுட்டு இருப்போம், மற்ற காரியங்களுக்காக செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பிரத்யேகமாக இதுக்குள்ளே வந்துட்டாலே மைண்ட் யுவர் அண்ட் அவர் பிஸ்னஸ்ங்கிற நமக்கு இதுதான் வேலை. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போனோம்னா யோசியாவுக்கு நடந்த விஷயம் தான். அதுக்கு ஒரு வசனம் கூட அவர் கொடுக்குறார். நீதிமொழிகள் 26:17 வாசிக்கலாம். கவனிங்க, வழியில போகையில தனக்கடாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாய் காதை பிடிக்கிறவனை போலிருக்கிறான். என்ன கிளியரா சொல்றாரு, வழியில போயிட்டு தனக்கு வேலை இல்லாம போய் நாய் காதை ஒருத்தன் பிடிச்சிட்டு தான் என்ன ஆகும். நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம வேலை என்ன ரோட்ல போறது, சும்மா இருக்கிற நாய் காதை பிடிச்சிட்டு என்ன ஆகும், அது கடிச்சு வச்சிடும். அந்த மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள். நமக்குன்னு ஒரு வேலையை தேவன் கொடுத்துருக்காரு, அந்த வேலையை ஒழுங்காக பார்க்காம நம்ம வந்து மற்ற வேலைகள் எல்லாம் கடவுளுக்கு பிரியம் இல்லாத அல்லது தேவனுடைய வில், காட்ஸ் வில்னு சொல்கிறார், தேவனுடைய சித்தம் இல்லாத வேலைகள் எல்லாம் நம்ம இழுத்து போட்டுக்கிட்டு உலக ஜனங்களுக்கு நம்ம வந்து நம்முடைய சொந்த பந்தத்துக்கு நம்ம நல்ல ஒரு பேர் வாங்கணும்னு செஞ்சோம்னு வைங்க, அதுக்கு இதுக்கு வர வேண்டியதில்லை. அதைத்தான் அவர் சொல்கிறார்.
அப்படி ஏதாவது போனோம்னா கடைசியில் நாய்க்காதை பிடிச்சிருக்கிற மாதிரி தான். யோசியா ராஜா என்ன பண்ணிட்டாரு, நாய்காதையில் அவர் பேய்காதையை பிடிச்சிருக்கிறார். அவன் பார்வோன் எகிப்து ராஜாக்களெல்லாம் ரொம்ப பிசாசுகள் போன்றவர்கள், 8 தொண்ணையை கொண்டு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட முன்னாடி போய் எதுக்கு நிற்கணும்? உன்னுடைய வேலை என்ன? அந்த 2 நாள் படிச்ச முடியா ஆலயத்தினுடைய வேலைகள் செய்கிறது உனக்கு தேவன் கொடுத்துருக்குற வேலை. அந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையை நீ செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாருங்க, தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு. அப்போ நல்லா கவனிக்கலாம், தம்முடைய பார்வைக்கு. இதில் என்ன விசேஷம் சொல்றாருன்னா, தேவனுடைய பார்வைக்கு தான் நம்ம நல்லவங்களா இருக்கணும். உலகத்தில் மற்றவர்களுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. தேவனுடைய பார்வையில் நல்லவங்களா இருந்தால் போதுங்கிறார். தேவனுடைய பார்வையிலே நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தம் பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவருக்கு கெட்டவர் மாதிரி நடந்துட்டு இருந்தோம்னா எல்லா தொல்லையும் கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, சேர்த்து பூச்சி வச்சிருவாங்க. இது எல்லாமே மாயின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம தேவனுடைய பார்வையில் நல்லவங்களா இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தேவன் அவருக்குடைய ஃபேவர் அவர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். இது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. தேவன் செய்யறது மட்டும்தான் நிலைக்கணும். அது கூட என்ன பண்ணக்கூடாது, ஒன்றை கூட்டவோ அதிலிருந்து ஒன்றை குறைக்கவும் கூடாது. அதிலிருந்து ஒரு குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்தார். மனுஷர் தம்முடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி. அப்போ தேவனுடைய ஒரு சித்தத்துல ஒன்றை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய சித்தத்தை கொண்டு முன்னாடி வச்சுட்டு அது தேவனுடைய சித்தமாக இருக்கணும்னு யோசனை பண்ணுவோம். அது பல முறை அது ஃபெயிலியர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனால் அது தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய சித்தம் தான் நடக்கும், அதில் ஒன்றை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பேசாமல் என்ன பண்ணிடலாம், தேவனுடைய சித்தத்துக்கு விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். யோசியா ராஜா அதை செஞ்சிருந்தாருன்னா அவர் சமாதானத்தோடு என்ன இருப்பார், அவர் செஞ்சிருப்பார். இப்போ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அப்புறம் தனக்கு அடுத்த காரியங்கள் அது வேற இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா வேற வேலையில் அவர் ஈடுபட்டதுனால அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு தண்டனை ஒன்று கிடைச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் ரசப்படுறதுன்னு சொல்லும்போது நமக்கு தேவன் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கார். அந்த வேலையிலே நீங்கள் பிரதானமாக செய்ய வேணும். அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை உலக ஜனங்களுக்காக உலக காரியங்களுக்காக நம்ம போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் நமக்கு அதில் நிறைய துன்பங்கள் இருக்குதான். நாய்க்கு அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அதிலிருந்து மீளவே முடியாதுங்கிறார். அதிலிருந்து என்ன செய்ய முடியாது, மீளவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதை விட்டு வெளியே கடவுள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சமாதானத்தோடு. அப்போ நம்மளே யோசனை பண்ணால் சில நேரத்தில் நமக்கு சமாதானம் இல்லை அப்படிங்கிற போது நம்ம ஈஸியாக என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம கடவுள் வேலையை தவிர வேறு ஏதோ என்ன பண்ணிட்டுருக்கோம், செய்துட்ருக்கோம். ஏதோ ஒன்று சிந்தையிலையோ செயலையோ ஏதோ கடவுள் வேலையை தவிர எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒன்று செய்துட்ருக்கோம். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அந்த சமாதானம் இல்லைங்கிறத அதாவது மனப்பூர்வமாக தேவனுடைய பிள்ளைகள் உணரணும். இப்போ பிரச்சனை என்னென்னா, உணர்கிற அளவுக்கு யோசியாவுக்கு டைம் இல்லை. எடுத்தோடனே போய் என்ன பண்ணிட்டார், போய் நின்றுட்டார். அதில் என்ன விசேஷம் பாருங்க, அந்த ராஜா சொல்கிறான், என்ன சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல, நான் அசீரிய நாட்டு ராஜாவுக்கு சண்டைக்கு போகிறேன், நீ ஒதுங்கி இருக்கிறான். இவர் என்ன பண்ணிருக்கணும், ஒதுங்கி வந்துடும். அப்போ எதனால் அவர் ஒதுங்கலை, பிரஸ்டீஜ், மேட்டிமனம் வந்தாச்சு, ஜெயிக்காமல் எப்படி போகிறது, இந்த மாதிரி மேட்டிமையான ஒரு சிந்தனை. மேட்டிமையான சிந்தனை இருக்கிறவங்க தான் ஒதுங்க மாட்டாங்க இல்லையா. அந்த மேட்டிமை வந்ததுனால தான் அவருக்கு அந்த ஒரு தண்டனையை கிடைச்சது. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, சின்ன வயசுலேயே ராஜாவாகி ஒரு தெய்வ பக்திக்குரிய வேலையெல்லாம் செஞ்சார். கடைசியில் அந்த மேட்டிமைங்கிற வரும்போது அது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தேவனதை அனுமதிக்கிறது இல்லை, கீழே அவர். அப்போ அவருடைய தீர்க்க தரிசனத்துக்கு மாறாவே அது நடக்குது. அப்படிங்கிறபோது தேவன் எந்த அளவுக்கு தன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேலே அவருடைய விஷயம், அவருடைய நீதி எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, உன்னை போல் பிறனை நேசி என்று சொல்லப்பட்டிருக்குது. வசனம் படிச்சிருக்க இல்லையா, ஹவு மே ஐ நோ
ஹூ இஸ் மை நெய்பர் கேள்வி. இது நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட் படிச்சிட்டோம். உன்னை போல் பிறன் நேசிக்கிறது அந்த யார் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நல்ல சமாரி நோமையில் கூட எனக்கு பிறன் யாருன்னு கேட்குறேன். அதே மாதிரி தான் இவங்க கேட்குறாங்க, எனக்கு பிறன் யாருங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. எனக்கு பிறன் யார் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? இதுக்கு லூக்காவோட ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், லூக்கா 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? நல்ல சமாரியின் உவமை. அதில் லார்ட் கிவ்ஸ் கிளியர் ஆன்சர், ஹூ இஸ் அவர் நெய்பர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து யார் வந்து பிறன்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் இல்லையா? இப்போ இந்த நல்ல சமாரி நோமையில் யார் பிறன்? கிறிஸ்து தான் பிறன். அப்படி சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் ரசல் பிரதருடைய அவர் என்ன சொல்கிறாருன்னா, த பிரின்சிபிள் ஹாவ் டாட் இஸ் எவ்ரி மேன் இஸ் யுவர் நெய்பர். எல்லாருமே உங்களுக்கு பிறன் தான். எல்லாருமே உங்களுக்கு பிறன் தான். ஷுட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி, ஜெனரஸ்லி, அக்கார்டிங் டு த கோல்டன் ரூல். நமக்கு பிறன் அப்படின்னு யாரெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பிறன் தான். இப்போ உன்னை போல் பிறனை நேசிக்கிறது ஆண்டவர் சொல்கிற சென்ஸ், அவருடைய சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொல்கிறாருன்னா, உன்னை போல் பிறனை நேசிக்கிறது கிறிஸ்துவ. அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம எப்படி தான் பார்க்கணும்? கிறிஸ்துவாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவாக பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாலே கிறிஸ்துவிட்ட எப்படி தான் நம்ம அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? கிறிஸ்துவை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? அதைத்தான் சொல்கிறார், ஷுட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி. அப்போ கிறிஸ்துவிட்ட நம்ம பேசும்போது எப்படி தான் பேசுவோம்? கனிவாக, ஜெனரஸ்லி, யதார்த்தமாக. இன்னும் சொல்ல போனால் அதாவது எப்படி சொல்லுவோம், ஒரு ஹானரபிள், நல்ல ஒரு நல்ல மனதோட அக்கார்டிங் டு த கோல்டன் ரூல். கோல்டன் ரூல் நமக்கு எது? கோல்டன் ரூல்ங்கிறது தான் உன்னை போல் பிறனை நேசு. உன்னை போல பிறனை நேசு, அதாவது நம்மளை மாதிரியே மற்றவர்களை நேசிக்கிறது. அப்போது இந்த கோல்டன் ரூல் முன்னாடி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மற்றவர்களை நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்து சொல்கிற அந்த சென்ஸு. அவர் எப்படி சொல்லி முடிச்சிட்டார் அப்படின்னா, எனக்கு பிறன் யார், உதவி செய்தவனுக்கு பிறன் யாருன்னு கேட்டார். உதவி செய்ததான் சொன்ன, நீயும் அப்படியே செய்யு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ கிறிஸ்து தான் அந்த பிறன்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அந்த பிறன் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, ஒரு கோல்டன் ரூலை அங்கே செஞ்சு காட்டினாரா இல்லையா? என்ன செஞ்சு காட்டினார்? கிறிஸ்து காட்டின கோல்டன் ரூல் என்னன்னா, அந்த உவமையில் எப்படி இருக்கு, அந்த குற்றூர் குறையுமா கிடக்கிறாங்க. அவர் வந்து காயம் கட்டி தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவன் மேலும் குணமாகிறதுக்கு தன்னுடைய பணத்தை எல்லாம் கொடுக்குறார். சரியா? இப்போ ஒரு சமாரியன் எந்த அடிப்படையில் இந்த காரியத்தை செய்கிறாருன்னா, சமாரியர்கள் வந்து யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தங்களை புறக்கணித்தவங்களை நேசிக்கணும்னா அதுதான் கோல்டன் ரூல். நம்மளை யாராவது வெறுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, திட்டிகிட்டோ ரொம்ப வெறுக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம திரும்பி நம்ம என்ன தடவை சொல்லுவோம், வெறுக்கிறாங்கன்னா போனால் போயிட்டு போகிறாங்க கொடுக்குறோம். நம்முடைய மைண்ட் அதை அப்படி தான் வரும். சரி, போனால் போயிட்டு போகிறாங்க, அதெல்லாம் வெறுத்துட்டாங்கன்னு அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அந்த கோல்டன் ரூல் என்ன பண்ணுமா, அவங்கள மறுபடியும் நேசிக்க தூண்டும். ஸோ இது வந்து எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் எல்லாரும் வர முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, தட் இஸ் கோல்டன் ரூல். அந்த ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் இருக்கணும். இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வெளியில். அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? மனப்பூர்வம். அது எப்படி அவர் சுருக்கமாக சொல்கிறாங்க, அவருடைய கோல்டன் ரூல் எப்படி தெரியுமா பண்ணியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தானே மறிச்சிட்டார் இல்லையா? தானே ஏன் மறிச்சார்? தானே மறிக்கிறதுக்கு ஏன் ஒப்பு கொடுத்தார்? அப்போது தன்னை போல யாரை நேசிச்சிருக்காருன்னு அர்த்தம்? ஜனங்களை தன்னை போல நேசிச்சதுனால தான் ஜனங்கள் செத்து போகிறதுனால தான் சாகிறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுக்குறாரு. புரியுது? தன்னை மாதிரியே நேசிச்சாதான் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சாவு. அப்போ அவர்களை தன்னை மாதிரியே நேசிச்சா இப்போ நமக்கு என்ன, அதுக்கு ஈக்குவலான ஒரு பலி கொடுக்கணும். அதுதான் தன் ஜீவனை சாவு. அதுதான் இங்கே நெய்பர்னு சொல்கிறார். ஹூ இஸ் யுவர் நெய்பர்? கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீ என்ன உண்மையாக நேசிச்சு நான் சொல்கிறபடி கேட்கறது உண்மையாக இருந்தால்
நீ கட்டாயமாக நீ சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுற? இப்போ போய் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டில் ஸ்டாண்டர்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி நேசிக்கிறோமோ இந்த அளவுக்கு. அதனால தான் பல முறை அந்த நேசிக்கிறது எப்படி தெரியும் நம்ம வந்து காட்டணும். அதுக்கு சில விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா, சாதாரணமாக ஒருத்தருக்கு நேசிக்கிறது எப்படி காட்டணுமா, இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற போது கான்ட்ராவர்ஷியலான ஒரு கருத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையாலுமே 2 பேரும் நேசிக்கலைன்னா ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதை ஆணித்தரமாக சொல்லுவாங்க, இவங்க ஒரு கருத்து உடனே அதுக்குள்ளே என்ன ஒரு கிளாஷ், ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும். அப்புறம் அந்த கருத்து வேறுபாடு நிமித்தமாக கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துடும். மனஸ்தாபம் கொஞ்சம் கொஞ்சமாக பகையாக மாறும். இதெல்லாம் அப்படியே டெவலப் ஆகும். ஆனால் ஒருத்தர் உண்மையாலுமே தங்களை போய் நேசிக்கிறாங்க முடிவு பண்ணிட்டோம்னாலே ஏதாவது ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், அதை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணும். சரி, இந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம பேசினா இதை நிமித்தம் நம்ம சகோதரனுக்கோ அல்லது நம்முடைய சகோதரிகளுக்கோ ஒரு மைண்ட் என்ன ஆகும், ஒரு குழப்பமோ அல்லது ஒரு வருத்தமோ ஆகிடும் அப்படிங்கிறத முதலே ஒன்று முன்கூட்டியே, அதுதான் பாம்பை போல வினா உள்ளவர்களாக முன்கூட்டியே அதை வந்து உணர்ந்துட்டு உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணோம்னா இப்போ நம்ம அவங்களை தக்க வச்சுக்கணும். அவங்க கூட இருக்கிற அன்பை நம்ம தக்க வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய பழைய மனுஷன் நம்மளை என்ன பண்ணிடுவோம், தூண்டிடுவோம். இதில் என்ன விசேஷம், பழைய மனுஷன் தூண்டிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்களா, நம்ம பழைய மனுஷன் என்ன பண்ணுவாங்க, தூண்டுவாங்க. அப்போ 2 பழைய மனுஷனும் தூண்டப்பட்டு அப்புறம் நம்மளுடைய ரிசல்ட் தான் நமக்கு தெரியும். அந்த ஒரு லெவலுக்கு இருப்பாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே தங்களை போல பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்க வேணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் கட்டாயமாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தங்களை போலவே நேசிக்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. தங்களை போலவே மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு நிறைய ஒரு இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். பட் நம்ம திங்க் பண்ணணும் கட்டாயம். தங்களை போலவே மற்றவர்களை நேசிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும் தெரியுங்களா, சகிப்புத்தன்மை, பொறுமை, இது வேணும். விட்டு கொடுக்கறது, இந்த 3மே இருந்தால் தான் தங்களை போல மற்றவர்களை நேசிக்க முடியும். இப்போ நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நிறைய நமக்கு டெஸ்ட்டுக்கு வருது பாருங்க. நம்ம டெஸ்ட் எப்படி திரும்ப வருது, நம்ம வந்து ஒரு கன்வென்ஷன் நடத்துறது, அப்புறம் ஒருத்தருக்கு பரிமாறிக்கிறது, சாப்பாடு பரிமாறுறது வந்து, அப்புறம் நின்று பேசுறது, வேலைகளை பிரித்து நம்ம செய்கிறது. இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குன்னா, தேவன் மேலிருந்து பார்க்குறாரு. ஒவ்வொன்றிலையுமே தங்களை போல பிறனை நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறத தேவன் என்ன செய்வார், பார்த்துட்டு தான் இருப்பார். கூடுமான வரைக்கும் தேவனுடைய பார்வையில் அந்த மாதிரி நம்ம செய்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்முடைய எக்ஸ்ட்ரீமாக நம்முடைய முயற்சியை மீறி சில நேரத்தில் அது தவறாக கூட போயிடும். அது நோ ப்ராப்ளம். பட் தேவன் நம்மளை எதைத்தான் பார்க்குறாரு, நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு. அந்த இருதயத்தில் இந்த 3 குணலட்சணம் உள்ள இன்பில்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது செய்யணும். ஓகே, அடுத்தது 810வது வருஷத்தில் ஒரு கேள்வி. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? என்ன கேள்வி கேட்குறேன், வாசிக்கலாம். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். சரி, இப்போ 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நானும் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள். ஐ ஆம் த ட்ரூ வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? கேள்வி என்ன கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து தானே திராட்சை செடி, ஓகே, யூ ஆர் த பிரான்ச்சஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ யார் பிரான்ச்சஸ்ஸு? நம்ம சொல்கிறோம் நம்ம தான் பிரான்ச்சஸ். இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவர் எல்லாருமே கிறிஸ்து பேர் தானே சொல்கிறாங்க. அப்படின்னா நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடினா மற்ற சபைகள் கூட என்னதான் கிறிஸ்து என்கிற செடிக்கு பிரான்ச்சஸ் தானே? கரெக்ட் தான் கேள்வி. கொஞ்சம் அசந்தம் நினைங்க, ஆமான்னு. ஆனால் கேள்வி கரெக்டான கேள்வி தான். மற்ற சபைகளும் கிறிஸ்துவுக்கு என்னவா தான் இருக்குது. ஏன் அவங்க என்னதான் சொல்லியிருக்காங்க, கிறிஸ்துவை தானே சொல்கிறாங்க. அவங்களும் இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்கிறாங்க.
அப்போ இப்போ இந்த கேள்விக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஆமான்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லலாம். அவங்களும் பிரான்ச் தானே, இல்லைங்களா? இல்லைன்னு சொல்லாம ஆமான்னு சொல்லுங்க. நோ, அது ரொம்ப நல்லா தெரியும். பிரதர் ரசல் அதான் சொல்றாரு, அது கடினமாக சொல்றாரு நோ. ஏன்னா அதர் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது இந்த செடி கூட செடியினுடைய சாரத்திற்கு ஒத்த பிரான்ச்சஸ் எதுவுமே இல்லை. செடியோட இல்லை. விசேஷம் பாருங்க, பைபிள் ஸ்டூடெண்ட்லேயே நிறைய பேர் அந்த சாரத்துக்கு ஒத்து வர்றதில்ல. அப்போ இங்கேயே பிரான்ச்சஸ் நிறைய இல்லை. அப்படிங்கிற போது இந்த சாரமே இல்லாமல் இருக்கிறது எப்படி நம்ம பிரான்ச்சஸ்ன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இப்ப பாருங்க, இப்ப திருச்சபையின் பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கே அவர் சொல்றாங்க. ரசல் அந்த வார்த்தையை கோட் பண்றாரு. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நீங்க நடந்துட்டு. அப்ப யார் சொல்றாரு? சத்தியத்தில் இருக்கிறவங்க. சத்தியத்தில் இருக்கிறவங்களையே இப்ப எப்படி அவங்க சொல்றாங்களா, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்க என்னவாத்தான் இருக்கிறீங்க இன்னும் அப்படின்னா ஆக்சுவலா என்ன சொல்லணும்? இங்க நம்ம நான் இந்த குரூப் அந்த குரூப்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சே, எப்படித்தான் இதை சரி பண்றது அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாவது மைண்டுக்குள்ள இருக்கணும். அது இல்லாம நாங்கள்லாம் அந்த குரூப்பு, நாங்களாம் ஃபுல்லாக படித்தவங்க அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக தேவன் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறாருன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் எந்த மார்க்கமாக நடக்கிறீங்க? மனுஷ மார்க்கம். அப்போ மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் தேவகுமாரன் என்கிற செடியினுடைய சாயலுக்குள்ள என்ன ஆகாது. அப்போ பைபிள் ஸ்டூடெண்ட்லேயே நிறைய பேர் இது இல்லைன்ட்டார். அப்படி இருக்கிற போது இது எப்படி சரி? எப்படி பிரதர் சொல்றீங்க? பைபிள் ஸ்டூடெண்ட்லேயே அந்த மாதிரி இல்லை, அந்த சாரமே இல்லை. அதுக்கு வசனம் சொல்றாரு, அவர் கோட் பண்ணார். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல என்ன ஆயிடுவான்? நல்லா கவனிங்க. அப்ப வெளியே அந்த திராட்சை கொடியோடு இல்லாத ஒரு கொடியை வெளியே தூக்கி போட்டு அது என்ன ஆயிடும்? காஞ்சிரும். காஞ்சிரும்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த திராட்சை செடியினுடைய அந்த கனி கொடுக்குற ப்ராசஸ், அது வளர்ற ப்ராசஸ் எல்லாம் அந்த கொடியில் என்ன ஆகாது, அது நடக்காது. அந்த கனியும் அதில் வராது. இப்போ தேவன் கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் அப்போ கொடி கட்டாயமா செடியோ அந்த கிறிஸ்துவோட என்ன இருக்கணும், அது கனெக்டாக இருக்கணும். அந்த கனெக்ஷனே இல்லைங்கிற அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. முதல்ல சொல்லிட்டார். அப்ப நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கும். அப்போ கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் நமக்குள்ள எப்படி நிலைத்திருந்தா, இதே யோவான்ல 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம் பாருங்க. அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது? யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். இதுதான் வார்த்தை, கிறிஸ்து சொல்ற வார்த்தை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருங்க, அன்பாய் இருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம். என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரோ? கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் 12 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கன்னு ஏன் சொன்னாங்க? அவங்களுக்குள்ள அன்பு இல்லாம இருந்தது. ஏன்னா கடைசியா பந்தி பரிமாறும் போதே யார் பெரியவங்கிற பிரச்சனை, மேட்டிமை வந்துச்சுன்னா அன்பு வருமா? அப்ப பாருங்க, கிறிஸ்து சொல்றார், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படித்தான் இருக்கணும், அன்பா தான் இருக்கணும். அன்பு பிறனுக்கு தீங்கு செய்யாது இல்லையா? அன்பு பிறனுக்கு தீங்கு செய்யாது. ஸோ இந்த மாதிரி கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு இல்லாமல் போனதுனால தான் ஓடிட்டான். அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்றாரு. இதுதான் அந்த கொடியை பத்தி சொல்றது, கிளியரா புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம். அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள். ஒரே விட்னஸ் என்ன தெரியுங்களா? நம்ம கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தான் அப்படிங்கிறது ஒரே விட்னஸ் என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது மட்டும். நீங்க போய் சப்ஜெக்ட் பேசுங்க, மலைகளே பெயர்த்தக்க விசுவாசம் எல்லாம் வைங்கன்னு சொல்ல. கிறிஸ்துவுடைய சீஷர்கள்
நாம தான் அப்படிங்கிறதுக்கு ஒரே அத்தாட்சி, நாம் மற்றவர்கள் பார்வையில் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக தான் இருக்கணும். இப்போ சொல்லுவோம், மற்றதெல்லாம் விட்டுறலாம். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா மற்ற சபைகளில், பெயர் சபைகளில் அந்த அன்பு கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அநேக சந்தர்ப்பங்களில் தேவன் சொல்கிற அன்புக்கும் அந்த சாரத்துக்கும் அந்த செடி கொடிக்கு எதுக்குமே இல்லாமல் இருக்கும்போது, அப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கு தான் மெயினாக பொருந்தும். மற்றவங்களெல்லாம் பிரான்ச்சா அப்படின்னு கேட்டால் நம்மளே பிரான்ச் இல்லைன்னு தான் அதனுடைய பதில். நம்மளே சரியான ஒரு அன்பு காட்டலைன்னா நம்மளே இந்த பிரான்ச் இல்லை. அதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இதை வந்து அப்போ நம்மெல்லாம் எந்த அளவுக்கு அன்பு காட்டணுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு சபையாக இருக்கிறவங்க எப்படி அன்பு காட்டணும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அது வசனம், நான் சொல்கிறது விளக்கம். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. பவுல் தான் கொடுத்துருக்காரு. அதையே ரசல் பிரதர் அந்த கோட் பண்ணுறாரு. நீங்கள் உண்மையாலுமே உங்களுக்குள்ள அன்பு இருக்குதுங்கிறத நீங்கள் இதையை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அன்பு இருக்க வேணுங்கிறது 1 கொரிந்தியர்ல இருக்கு. நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் தான். 13ஆம் அதிகாரம் இல்லை, 13ஆம் அதிகாரம் அன்பு வசனம். ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாரு, நமக்கு தெரிஞ்ச விளக்கம் தான். சரீரத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா? 14 வசனத்துல வாசனம் 14 சரீரமும் ஒரே அவயவமா இராமல் அநேக அவயவங்களா இருக்கிறது. சரீரமும் ஒரே அவயவமா இராமல் எப்படி இருக்குது? அப்ப நம்ம சரீரம்ங்கிறதே ஒரு அவயவம் இல்லை, நிறைய அவயவம். அடுத்தது, காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமா இராதோ. காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமா இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் என்ன சொல்ற பாருங்க, கையானது நான் கையில் நான் சரீரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, காலானது நான் காலில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கண் எவ்வளோ ரொம்ப முக்கியம். கண் ரொம்ப முக்கியமான பார்ட் தானே. அவர் என்ன சொல்ற, முக்கியமான பார்ட்டுங்கிறதுக்காக சரீரம் முழுவதும் கண்ணாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்ணாகவே இருக்குதுன்னு எப்படி இருக்கும்? அதுவும் என்ன ஆகாது, அது அசிங்கமாக தான் இருக்கும். அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, தேவன் தமது 18ஆம் வசனம், தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அவயவம் வச்சிருக்காரா. அந்த மாதிரி இப்ப நம்ம சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு அவயவம். யாருடைய சித்தப்படி வந்திருக்கோம்? தேவனுடைய சித்தப்படி. நம்ம கட்டாயமா ஒவ்வொரு அவயவத்தையும் நேசிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது யாருடைய அவயவம்? இந்த கை வந்து இது நேசிக்காம இருக்க முடியுமா? இந்த கை நேசிச்சுதான் ஆகணும். அதுதான் அந்த சரீரம். அப்ப நீங்க சரீரம்னா நேசிதான். சரீரம் இல்லைன்னா நேசிக்க வேண்டாம், கட் பண்ணிக்கலாம்டா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அப்ப இந்த அளவுக்கு அவர் வந்து விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அதர் பிரான்ச்சுக்கே நம்ம போக வேண்டாம். we are other branches. நம்ம தான் வந்து வெளியே போயிடுவோம். நம்ம பின்னாடி சொல்லும் போது அவயவம் எல்லாம் ஒரே அவயவமாக இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனமானவைகளாய் காணப்படுகிறவர்கள் எவைகளோ அவைகள் மிகவும் நமக்கு என்னவா இருக்குமா? வேண்டியதாக இருக்கும். எது சொல்லுவாங்க? எது இருக்கிறதே ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்டான சில பாகங்கள் எல்லாம் இருக்கு. கண்ணுடைய கருவெளி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காதுக்குள் இருக்கிற அந்த செவிப்பறை, நாக்கினுடைய நரம்புகள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. எல்லாம் ரொம்ப இதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, இது வேண்டாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதா வேணும்னு சொல்லி காதை நாக்கு அழுத்துக்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு அவயவத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதைத்தான் சொல்றாரு. மேலும் சரீர அவயவங்களினாலே கனவீனமாய் காணப்படுபவர்களுக்கு அதிக கணத்தை கொடுக்குறோம் பாருங்க. அதுக்கு தான் அதிக கணத்தை கொடுக்குறோமா இல்லையா? அப்போ முதல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நம்ம எதையை பாதுகாக்க ட்ரை பண்ணுறோம்? சாஃப்டான பகுதிகள் எங்கே இருக்கோ அங்கே தான் ட்ரை பண்ணுறோம். மற்ற எல்லா அவயவங்களையும் கையில் அசைக்கிறோம், காலில் ஓடுறோம். எதுக்கு? தலையை காப்பாற்றிக்கிறக்காது. ஏன்னா தலையில் தான் என்ன இருக்குது? ஃபுல்லாக பலவீனமான அவயவங்கள், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் பலவீனமாக இருக்கோ அதுதான் நமக்கு என்னவா இருக்குது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை காப்பாற்றிக்கிறக்க பலமுள்ளவைகள் எல்லாம் தூக்கிட்டு போகிறோம்.
சில நேரத்தில் பலவீனமானவைகளுக்காக பலமுள்ளவளை தூக்குறோம், பலமுள்ளவைகளுக்காக பலவீனமானவைகளை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சொல்கிற போகிறோம். அது எது வரைக்கும் அந்த வசனத்தை முடிக்கிறாங்க, 27ஆம் வசனம் பாருங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அதாவது சரீரத்திலே 25ஆம் வசனம் படிக்கலாம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றையும் குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி என்ன விளக்கம் சொல்றார் பாருங்க. அதாவது சரீரத்திலே பிரிவினை உண்டாகாமல், அதுக்காக தான் நம்முடைய சரீரத்தையே வச்சிருக்காங்க. இது புரியவே மாட்டேங்குது. 99% விழுந்துருவாங்க. அதைத்தான் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்துருவாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த கான்செப்ட் புரியாத நிறைய பேருக்கு. நம்ம எல்லாம் என்னவா இருக்கோம், ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரம் ஏன் சொல்றாருன்னா பாருங்க, சரீரத்திலே பிரிவினை உண்டாகாது. அப்ப சரீரம் இல்லாத இருந்தா தான் என்ன உண்டாகும், பிரிவினை உண்டாகும். அப்ப சரீரத்திலே பிரிவினை உண்டாகிறாமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று என்னவா இருக்குதான் கவலைப்படும்படி தேவன் நம்முடைய சரீரத்தை வச்சிருக்காங்க. அப்படின்னா இதே தான் நம்ம சரீரமாகிய சபை கூட. இப்போ சரீரமாகிய சபை இன்னொருத்தர் குறித்து என்ன பண்ணணும், கவலைப்படணும். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, கவலைப்படுறது நடக்குதா, யோசனை பண்ணிப்பாங்க இல்லையா, கவலைப்படணும். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு கவலைப்படணும். அந்த மாதிரி வச்சுட்டார். அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் சந்தோஷப்படும். நீங்களே கடைசி எப்படி முடிக்கிறார், கிறிஸ்துவின் புரிஞ்சுக்குங்கன்றார் நம்மளை பார்த்து. நீங்களே கிறிஸ்துவின் தனித்தனி அவயவமாயும் சரீரமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது எப்படி சொல்கிறாரு நம்ம போகும், புரிகிறவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம சபை அப்படின்னா நம்ம சரீரம் தான். ஒருத்தர் கவலைப்பட்டு தான் ஆகணும். இங்கே யாரும் யாரையும் வெறுக்கவல்ல முடியாது. ஏன்னா வெறுத்துட்டோம்னா அது நம்முடைய சபையா, அந்த சரீரங்கிற வார்த்தையை இந்த கையில் வெறுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ரசல் பிரதர் இத்தனை வசனங்களை கோட் பண்ணி அவர் சொல்கிறார். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறோங்கிறது நீங்கள் பாருங்கள். அதனால் மற்றவங்களெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அவங்களாம் பெயர் சபைகள், அவங்கெல்லாம் பூமியின் திராட்சை பழங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம் இல்லையா, 3 அறுவடைகள் சப்ஜெக்ட். வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம். பூமியின் திராட்சை பழங்கள் படுத்திருக்குது. அதை தேவனுடைய கோபாக்கினி என்னும் ஆலயம் கொண்டே போட்டுருவாங்க. ஸோ பூமியின் திராட்சை பழம். இப்போ நம்ம கூட கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல கனிகள் கொடுக்கலையே, நம்மளும் என்ன திராட்சை பழம், அப்புறம் எங்கே தான் போகிறோம், கோபாக்கினி என்னும் ஆலயம் தான். ஓகே, அடுத்தது 743ஆம் பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வின்னா, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நம்ம கட்டாயமாக வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஏன்னா நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல உக்ரான ஊழியக்காரர் நம்ம இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு 9ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கு பாருங்க, கடைசியானவர்களா நாங்கள்லாம். அவர் எப்படி சொல்ற பாருங்க, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை நம்மளை இப்போ அவங்கள சொல்றாரு மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களா. அப்படின்னா என்ன புரியுது தெரியுங்களா, கண்ட உடனே சுட உத்தரவுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பவுல் ஆளை எங்காவது பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க டேஞ்சர் பொசிஷன் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்மளாம் அப்படியே இருக்கிறோம், மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர் மாதிரியே இருக்கிறோம். நம்ம இங்கே மரணம் வேறு, இங்கே கொலை செய்கிறதெல்லாம் பற்றி பார்க்கும்போது வேறு மீனிங் சொல்லுவோம். ஆனால் மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களும் அப்புறம் காணப்படப்படினார். நாங்கள் உலகத்துக்கும் மனுஷருக்கும் என்ன கேள்வி கேட்கிறாங்க, உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த தூதருக்கும் வேடிக்கையானோம்னு சொல்லியிருக்கு இல்லையா, அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அப்போ தேவ தூதர்களுக்கெல்லாம் நம்ம வேடிக்கை ஆகிட்டோமா? இங்கிலீஷில் அந்த வேடிக்கையானோங்கிற வார்த்தை ஸ்பெக்டக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெக்டக்கல்ங்கிறது கண்ணாடி பார்க்குறது. அப்போ தூதர்கள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்படிதான் சொல்றாரு, உலகமும் பார்க்குது
தூதர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இது என்ன தூதர்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்போ அதுக்கு பதில் சொல்கிறது பாருங்க. தூதர்கள் வந்து பரலோகத்தில் மிராய்ட்ஸ் ஆஃப் மிராய்ட்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. மிராய்ட்ஸுங்கிறது கோடான கோடி தூதர்கள். நம்ம இந்து புராணங்களே சொல்கிறாங்க 1,30,30 கோடி தூதர்களாக தேவர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக அங்கிருந்து வந்தது தான். கோடான கோடி தேவதூதர்கள் தேவனுடைய பரலோகத்தில் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? தேவன் சொல்கிற வேலையை செய்து முடிக்கிறதா வேலை. ஆக்சுவலாக இப்போ நம்முடைய சின்ன மூளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே எங்கே தான் ஓடிட்டு இருக்குது? இப்போ அருமீன் நட்சத்திரத்தில் ஓடல, மிருகசீரிஷத்தில் ஓடல, துருவச்சக்கர நட்சத்திரத்தில் ஓடல. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய நட்சத்திர கூட்டம். அதுலலாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேலை அங்கே என்ன ஆகிட்டு இருக்கு? கீழ்ப்படிதலோடு அந்த நட்சத்திரங்கள் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எங்கே? பூமி தான். அப்போது டோட்டலாக தேவனுடைய ஃபோக்கஸ் முழுவதுமே எங்கே தான் இருக்குது? இந்த பூமியில். அப்படிங்கிற போது தேவன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரோ அங்கே தான் தேவதூதர்களுடைய ஃபோக்கஸையும். அப்போ எல்லா தேவதூதர்களுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவர் எழுதுறார், தே ஆர் அப்சர்வர்ஸ் த ஈவெண்ட்ஸ் இன் த லிட்டில் குளோப் அப்படின்னு எழுதுறார். அவங்கெல்லாம் இந்த சின்ன பூமியில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கட்டாயமாக அப்சர்வ் பண்ணுறாங்க. இதில் 2 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வெளியே பேங்க் எல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க, அங்கே சில வார்த்தைகள் போட்டு யூஆர் அப்சர்விங் பை சிசிடிவி கேமரா அப்படின்னு போட்டுருக்கோம். அதுக்கு இல்லை, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போனால் அதை போட்டுருக்கோம். அப்படின்னா என்ன இருக்கும்? அங்கங்கே என்ன வச்சுருப்பாங்க? கேமரா இருக்கும். அப்போ நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? கேமரா இருக்குன்னு தெரிஞ்சோன்னையே 2 வகையான நடவடிக்கை. நல்லா இருக்கிற முடி என்ன ஆயிடும்? வேறு மாதிரி முடியாக மாறிடும். அல்லது வேறு மாதிரி இருக்கிற முடி நல்ல முடியாக மாறிடும். அந்த மாதிரி தான் ஒரு சைக்காலஜிக்கல் மாற்றம் ஏற்படும். ஆனால் நல்லா தெரியும் நம்மளை யாரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு நம்முடைய காரியங்களை நம்ம ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். பிரச்சனை என்னென்னா நமக்கு இந்த அப்சர்வேஷனே இல்லைன்ட்டா. நம்ம நம்மளை நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்மளை நிறைய பேர் நம்ம சுற்றியில் பார்த்துட்டு விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, we are show before the world, that means all are observing me. எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் விசேஷமாக யார் தான் பார்க்குறாங்க? நாங்கள் தேவதூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் என்ன ஆகிட்டோம்? வேடிக்கை ஆகிட்டோம். அப்படின்னாலே முழு எல்லா ஜனங்களும் முழுசாக பார்க்குறது யார் தான்? நம்மளை மட்டும்தான். அதில் நம்மளை இந்த பூமியில் படைச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. இதை தேவதூதர்கள் மேலிருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணி சில காரியங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. யாருக்கு? தேவதூதர்களுக்கு அப்சர்வேஷன் தான். அவங்க இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க அழிஞ்சு தான் போனோம் அவங்களுடைய நிலைமையில் இருந்து. அதனால தேவதூதர்கள் மேலிருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு தேவன் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா அங்கே பார்க்குறாங்க. அவங்க ஆக்சுவலாக என்ன பார்க்குறாங்கன்னா, அவர்கள் என்ன நிலைமையில் இருக்காங்களோ அந்த நிலைமை நம்மகிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. இவங்களும் தம்முடைய மாதிரி தேவனுடைய படைப்புகள், ஆனால் நம்மளை விட கீழ் நிலைமையில் படிச்சிருக்காங்க. அப்போது தேவதூதர்களுக்கு அதிகமான ஒரு குணலட்சணம்னா அந்த லாயல்டி டு காட். கடவுளுக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை குறிவர்களாக இருக்கணும். அப்போ நம்பிக்கை குறிவர்களாக இருந்தால் தான் அவங்ககிட்ட அந்த வேலை கொடுக்க முடியும். அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தூதர்கள் நாம கூட இந்த பூமியில் மனுஷனாக வாழும்போது தேவனுக்கென்று நம்ம பிரத்யேகமாக பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஜனங்கள் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறோமாங்கிறத என்ன பண்ணுவாங்க? மேலேருந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. தே வேர் ஸ்பெஷலி அப்சர்வ்டு அப்படிங்கிறார். அப்போ இதை முதல் யார் எப்படி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க நிலைமையிலிருந்து கீழே இறங்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை தான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எதை தான் அப்சர்வ் பண்ணுறாங்க? ஹிஸ் சஃபரிங்ஸ். அவருடைய வாழ்க்கை கூட நார்மலாக இருந்திருக்கும். அடையாள அற்புதங்கள் கூட தேவதூதர்கள் அவங்களுக்கு அந்த பவர் தேவன் சில நேரத்தில் கொடுக்கலாம். அதை அங்கே கிறிஸ்து செய்கிறார். ஆனால் தேவதூதர்களை சிலுவையில் அறைஞ்சு கொள்ள முடியுமா? வாய்ப்பு இருக்கா? தேவன் தான் என்ன செய்யணும்? இவர்களை அழிக்கிறதுக்கோ. ஆனால் சாதாரண மனுஷர்கள் ஒரு தேவதூதர்கள் மேலே கை வைக்க முடியுமா? ஆனால் ஒரு தேவதூதன் 1,80,000 பேர்த்த ஒரு நைட்டில் என்ன பண்ணுவார்?
கொள்ளுவார். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்படின்னா எவ்வளோ பெரிய நிலைமையில் இருந்த தேவதூதன் நிலைமையில் இருந்த கிறிஸ்து இப்போ இந்த பூமியில் வந்து எல்லா ஜனங்களாலும் அங்கே வந்து ஒரு துன்பப்படுறத இப்போ யார் அப்சர்வ் பண்ணியிருப்பான்? தூதர்கள் அப்சர்வ் பண்ணி. அப்புறம் அது மட்டுமா, அவருடைய மரணம், தேவதூதர்கள் பாவம் செய்த தேவதூதர்களே உயிரோடு இருக்காங்க ஆவிக்குரிய சரீரத்தில். ஆனால் பாவம் செய்யாத கிறிஸ்து வந்து இந்த பூமியில் என்ன பண்றாரு? மரணத்துக்குள்ள போறார். அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அப்சர்வேஷனாக இருந்தது. அப்புறம் அப்படி ஒரு கீழ் நிலைமைக்கு போனதுனால தேவன் அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த உயிர்த்தெழு. அப்புறம் தேவனோட வலது பாரத்தில் இருக்கிற நிலைமை இதெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சார் இப்போ பவுல் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத ரசல் பிரதர் சொல்றாருன்னா, இப்போ கிறிஸ்துவ தலையை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சாத்தானுக்கே நிறைய விஷயங்கள் எவனை விழுங்கலாமோ என்று ஸ்திரீயின் வித்து அவன் தேடிட்டு இருக்கான் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவருடைய திருச்சபை அவருடைய சரீரமாக இருக்கிறவங்களை கட்டாயமாக தூதர்கள் என்ன பண்ணுவான்? அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்போ அப்சர்வ் பண்ணும்போது நம்முடைய நடவடிக்கைகளில் தேவனுக்கு பிரியமா லாயல்ட்டி காட்டுறோமா இல்லையாங்கிறத அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சில நேரத்தில் லாயல்ட்டி காட்டலைன்னா அது உலக ஜனங்களாலையும் தேவதூதர்களாலையும் அது அங்கீகரிக்காமல் போயிடும். அப்போ தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி? அதனால தான் சொல்லும்போது வி ஆர் த ஸ்பெஷல் அப்சர்வர்ஸ். மேலிருந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. தூதருக்கே நம்ம என்ன ஆகிட்டோம்? வேடிக்கை ஆகிட்டோங்கிற போது இது என்ன ஒரு வார்த்தை? வேடிக்கைங்கிற வார்த்தை அப்படிங்கிற அந்த வேடிக்கைனால என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி கேவலமாக அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக வேடிக்கைங்கிற வார்த்தை தான் ஸ்பெக்டக்கிள்ங்கிற வார்த்தை இருக்குது. அது ரசல் பிரதர் வந்து கம்பேனியன் பைபிள் எல்லாம் கம்பேர் பண்ணி த ட்ரூ வேர்ட் ரெண்டரிங் ஃப்ரம் தி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கு என்ன போட்டிருக்காங்க? தியேட்டர்னு போட்டிருக்காங்க. தியேட்டர்னு என்ன அர்த்தம்? சினிமா தியேட்டர் சொல்கிறோம்ல, போய் உட்காந்து பார்க்குறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. நம்முடைய வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்க்குறாங்க. இதில் விசேஷம் பாருங்கள், பார்க்குறதோடு இல்லை, நம்ம படிக்கிறோம் சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் இருந்து உங்கள் பாதம் கல்லில் இடாதபடிக்கு கையில் ஏந்தி கொண்டு போவார். அப்போ பார்க்குறதோட மட்டுமில்லை, அப்போ ஒரு பாதுகாப்பை என்ன பண்ணுறாங்க? அவங்க கொடுக்குறாங்க இல்லையா? அப்போது தேவதூதர்கள் உலக ஜனங்கள் எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய விஷயம் வந்து அவர்கள் திருந்துவதற்கு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து 1 பேதுரு 3:18-19 நம்ம ஏற்கனவே படித்ததை இப்போ கொஞ்சம் கிளியராக விளங்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களால் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்யறார் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும். காவல் தனியாக போய் கிளாஸ் எல்லாம் எடுத்தாரான்னு இல்லை. He taught them a lesson. படிச்சிருக்கோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையவே இப்போ வேடிக்கை என்ன பண்ணியிருக்காரு? தூதர்களுக்கு காமிச்சிட்டார். தன்னுடைய லைஃபையே காமிச்சு அந்த தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு பிரசங்கமாக்கிட்டார். அப்படின்னா பவுல் இப்போ இங்கே சொல்கிறார் பாரு, மனுஷருக்கும் தூதருக்கும் வேடிக்கை ஆகிட்டோம்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கூட ஒரு ஷோ மாதிரி இருக்கிறோமா எல்லாரும் முன்னாடி. அப்போ நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு என்ன வரணும்? பிரசங்கமாக இருக்கணும் இல்லையா? எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, பேசுறது, போக்குவரத்து எல்லாத்துலேயுமே ஒரு வகையில் பிரசங்கமாக இருந்தால் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறது. அடுத்து 826 பக்கம் ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. யோவான் 14:30 வாசிக்கலாம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த வசனம், இந்த வசனத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறான். இதனுடைய மீனிங் என்ன? சரியா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இனி நான் உங்களிடத்துல அதிகமா பேசுறதில்ல. ஸோ இந்த வசனத்துக்கு மீனிங், இனி நான் உங்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன். ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார்? சொல்லிட்டு இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒரு பங்கும் இல்லை. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசல் பிரதருக்கு விளக்கம் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலேட்டட் டு தி லார்ட்ஸ் ரிசரக்ஷன். அதில் முதல்
அந்த வசனத்தினுடைய முதல் பார்ட் வந்து அவருடைய உயிர்த்தெழுதல அது குறிக்கிறதா இருக்கு. இது நீ நான் உங்ககிட்ட அதிகமாக பேச மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டாருனாலே அவர் எங்கே போகிறார்? பரலோகத்துக்கு போகிறார். அதனால் இனி அவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதனால தான் அந்த 40 நாட்கள் கூட அவர் டெய்லியுமா கூட இருந்தார். உயிர்த்தெழுந்து போய் தன்னுடைய சீசர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறவர் 2-3 இன்சிடென்ட்ல காட்டுறாரு இல்லையா, அது வந்து டெய்லியுமா காட்டிட்டு இருந்தாருன்னா இல்லை, ஒரு சில சந்தர்ப்பங்களை மட்டும் காமிச்சிட்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு கடைசியாக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நான் போகிறேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவி அனுப்புகிறேன், ஜெருசலேமுக்கு போய் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அப்போ கிறிஸ்து வந்து அவர் ஏற்கனவே சீசர்கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இனி உங்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன்னு என்ன அர்த்தம், நான் மேலே போகிறேன். ஸோ நான் எப்போ மேலே போகிறனோ அடுத்த வசனம் பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். நான் மேலே போயிட்டேன்னா யார் வந்துடுவான்? உங்கள் மத்தியில் சாத்தான் வந்துடுவான். சூசகமாக சொன்னார், எங்கிட்ட அவனுக்கு ஒரு பங்கும். அப்போ அந்த எங்கிட்டன்னு சொல்கிறார் இல்லையா, இவர் மேலே போயிடுறாரு, உலகத்தின் அதிபதி வரணும், எங்கிட்ட அவனுக்கு ஒரு பங்கு இல்லைங்கிற 2 அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஒன்று, நான் மேலே போயிட்டு அதனால் எனக்கு அவனுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம்னா, என்கிட்டன்னு இயேசுக்கிறது சொல்கிறார் இல்லையா, என்கிட்டன்னு எதை பார்த்து சொல்கிறார்? தன்னுடைய சரீரத்தை சொல்கிறார். நான் மேலே போயிடுவேன், உங்கள்கிட்ட அதிகமாக நான் பேச மாட்டேன், பரிசுத்த ஆவி ஒரு இடத்துல வரும்போது பரிசுத்த ஆவியினுடைய காரியங்களில் நீங்கள் வந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணி நிற்பீங்க. ஆனால் நல்லா கவனிச்சுங்க, நான் போனதுக்கப்புறம் உலகத்தில் உங்கள்கிட்ட வருவான், எனக்கு ஒரு பங்கு அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, எந்த பங்கு இல்லை, அவங்கள ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவனோட நீங்கள் சேர போகிறதும் இல்லை, சேரவும் கூடாது, அவனுடைய காரியம். புரியுது? அப்போ இயேசு கிறிஸ்து மேலே போனால் உலகத்தின் அதிபதி வந்துடுவான் அவனுக்கு. அப்போ கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல ஒரு பங்கும் இல்லைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ நிறையா என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து வைக்கிறான். புரியுது? இயேசு கிறிஸ்து மேலே போனால் உலகத்தின் அதிபதி வந்துடுவான். இயேசு கிறிஸ்து கீழே வந்தா புரியலையா? இயேசு கிறிஸ்து மேலே போனால் உலகத்தின் அதிபதி வந்துடுவான். இயேசு கிறிஸ்து கீழே வந்துட்டா உலகத்தின் அதிபதி என்ன ஆயிடுவான், போயிடுவான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை அவருடைய ராட்சியம். மேலே போனார் நான் வருவான், கீழே வந்தாருன்னா போயிடுவான். ஆனால் என்ன சொல்கிறாரு, இன் பிட்வீன் அந்த 2000 வருஷம் கேப் இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கும் அந்த சாத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால தான் பவுல் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னார்னா, சாத்தானுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்கள். பேதுரு என்ன சொன்னார், இதில் ஒன்றா இருந்தாங்க பாருங்க. பவுல் சொல்றார் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பேதுரு என்ன சொல்றார், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. கடைசியா யோவான் எப்படி முடிக்கிறார், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பை அவர் நேரம் வந்து சங்கிலியில் போட்டு கட்டிடுவார். அப்போ 3 பேருமே காம்ப்ரமைஸ் ஆகலை இல்லையா, தேவனுடைய அவருடைய சீசர்கள் வந்து இதில் காம்ப்ரமைஸ் ஆகலை. கட்டாயமாக சாத்தானோட எந்த ஒரு ஈடுபாடும் நமக்கு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், சாத்தான் வந்து இன்னைக்கு எப்படி நம்மகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, காயின் ஆபேலை பற்றி படித்தோம் இல்லையா, காயினை அதாவது ஆபேலை சாத்தான் எப்படி கொன்றான், சொந்த சகோதரனுக்குள்ளே என்ன உண்டு பண்ண, பகை பொறாமையை உண்டு பண்ணி சொந்த சகோதரனையே கொள்ள வச்சிட்டான். ஸ்டார்டிங்கில் கடைசியிலே அதுதான், கடைசியிலையும் அதுதான். சொந்த சகோதரனுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணி அவன் என்ன பண்ணுவோம்னா, சகோதரர்கள் யாரெல்லாம் பலி கரெக்டாக செலுத்திட்டு இருக்கிறாங்களோ கவனிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆபேல் தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தினார். அப்போ தேவனுக்கு பிரியமான பலி யாராவது செலுத்தினா அவங்க சகோதரர்களால் என்ன பண்ணப்படுவார், பகைக்கப்படுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமா. அப்போ அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது தேவனுக்கு பிரியமான பலியா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ சாத்தான் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆபேல் வந்து கொண்டுட்டார், ஆபேல் மறுபடியும் உயிரோடு வந்துட போகிறார். ஆனால் பைபிள் வசனம் சொல்லுது அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம கூட சொல்கிறோம் இவர் செத்து போனால் கூட நம்மளுடைய இருதயங்களில் அவர் என்ன பண்ணுறார், உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்முடைய தியாகங்கள் நமக்கு தேவனுக்காக செய்யக்கூடியதெல்லாம் நம்ம தேவனுடைய சிந்தனையில் எப்பொழுதுமே இருந்திருக்கு. அதுதான் சக்ஸஸ். இன்றைக்கி உலகத்தில் யார் வேணாலும் கீழே தள்ளலாம், சாத்தானும் கீழே தள்ளலாம். ஆனால் தேவனுடைய மனதுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ
உலகத்தின் அதிபதியினுடைய அந்த காம்ப்ரமைசேஷனுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்தது யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 796 பக்கத்தில் ஒரு கேள்வி. நிக்கோதேமு தெரியும் இல்லையா? நிக்கோதேமு அவர் ஒரு யூதன். அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். நான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிக்கலாம். 3:5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு யூதன் கிட்ட பேசுறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதுக்கு விளக்கம் சொல்லும் போது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதா மறுபடியும் பிறக்கிறதா? அப்போ அவன் என்ன கேள்வி கேட்டான்? அப்போ நீங்க சொல்ற மாதிரி என் தாயின் வயிற்றில் நான் போய் பிறக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஆமா என்ன சொன்னார்? இல்லை. அப்படின்னா நிக்கோதேமு ஏற்கனவே பிறந்திருக்கார். கவனிங்க, நிக்கோதேமு தாயின் வயிற்றில் பிறக்கிறத பத்தி ஆண்டவர் இங்க சொல்ல. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டுக்கிறோம்? அவர் ஏற்கனவே பிறந்து வளர்ந்துட்டாரு, இப்ப மறுபடியும் பிறக்கணும்னு கிறிஸ்து சொல்றாரு. அது ஞானஸ்தானம் சொல்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன சென்ஸ் அது இல்லையா? சாதாரணமா தாயின் வயிற்றில் பிறக்கிறதான்னு கேட்கும்போது அது இல்லைன்னு சொன்னார். அப்படின்னா நிக்கோதேமு ஏற்கனவே பிறந்துட்டான்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே பிறந்திருக்கிற நீ, ஆனா இந்த மனுஷ மாதிரி குழந்தையா பிறக்கிறத பத்தி பேசல. ஆனா நீ ஏற்கனவே பிறந்திருக்க, ஆனா நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது புரிஞ்சுதா? அப்படின்னா ஏற்கனவே நிக்கோதேமு பிறந்திருக்கிறார்னா அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன? அருமையான ஒரு விளக்கம் நெசல்பர் கொடுக்குறார். அதை அடுத்த வாரம் என்ன செய்யலாம்? தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் எடுத்து